வணக்கம் சிங்க பெண்களே, இந்த வீடியோல நாம பீரியட்ஸோட முதல் நாள்ல இருந்து 40 வாரம் வரைக்கும் வயிற்றுல குழந்தை வளரும் இல்லையா. 4 வாரம் அப்படின்றது 9 மாசம் அப்படின்னு 40 வாரம் 10 மாசம்னு கணக்கெடுக்கிறாங்க. முதல் மாசம் கர்ப்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுல இல்ல டாக்டர் கிட்ட போய் உறுதி செய்வோம். முதல் மாசத்துல குழந்தை கடுகு சைஸ்ல தாங்க இருக்கும். 0.1 இல்ல 0.2 மீட்டர் சைஸ்ல தான் இருக்கும். இந்த மாசத்திலேயே குழந்தை ஆனா பெண்ணான்னு ஆல்ரெடி உறுதியாகி இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஒரு 1.5 மாசத்துல குழந்தை சி ஷேப்ல தாங்க இருக்கும். அதாவது 2.5 இன்ச்சு வளர்ந்துருக்கும். இந்த மாதம் குழந்தையோட பிரைனும் முதுகெலும்பும் வளர ஆரம்பிக்குமா. உருவம் முழுமையா இல்லாத மாதிரி நம்மளுக்கு தோற்றம் இருக்கும். 1.5 மாதத்துல இருந்து வால் பகுதி குறைஞ்சு 2 மாதத்துல குழந்தை அதோட உருவம் பெற ஆரம்பிக்கும். 6வது வாரத்துல இருந்து 8வது வாரத்துக்குள்ள குழந்தையோட இதயம் துடிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 இன்ச் வரைக்கும் வளர்ந்துருக்கும். அந்த மாசம் வந்துட்டு டாக்டர் ஸ்கேன் எடுக்கிறப்போ அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை நாமளே வந்து கேட்க முடியும். அதாவது 3வது மாசத்துல குழந்தை முழு உருவம் பெற்றுருமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். 4வது மாசத்துல குழந்தையோட கைகளும் கால்களும் அப்படியே வந்து அந்த விரல்கள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். பொதுவா வந்துட்டு 5வது மாசம் நல்லா வந்துட்டு மூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல மூவ்மெண்ட் வந்துட்டு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்துட்டு அவங்க வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க அந்த 5 மாசம் வரைக்கும். இந்த மாசத்துல குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6 இன்ச்சு அந்த நீளம் வந்து வர ஆரம்பிச்சிடும். பேபியோட முகம் முழுமையா வளர்ந்துருக்கிறது எப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா 5 மந்த் கிட்ட தான் வந்து வளரும். கண்கள்லாம் அப்படி திறக்கிற அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து 5வது மாசத்துல 6ல இருந்து 9 இன்ச்சு வந்து வளர்ந்துருக்கும். வெயிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 250 கிராம் வந்து இருக்கும். பேபியோட உடம்பு ஃபுல்லா சின்ன சின்ன அந்த முடிகள்லாம் வந்து வளர்ந்துட்டு வரும். குழந்தையோட விரல்கள்ல அந்த ரேகை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிட்டு இருக்கும். பெண் குழந்தையா இருந்தது அப்படின்னா 5வது மாசத்துலயே பெண் குழந்தையோட கருப்பை வந்து வளர ஆரம்பிச்சிடுமா. 6வது மாசத்துல குழந்தை வந்து 10 இன்ச்சு வரைக்கும் வளர்ந்துருக்கும். கிட்டத்தட்ட 1/2 கிலோ வரைக்கும் வந்து இருக்கும். எல்லாருக்கும் பேபியோட மூவ்மெண்ட் இந்த மாசத்துல தெளிவா தெரிஞ்சிருக்கும். குழந்தைக்கு இந்த மாசத்துல கண்கள் அப்படியே வந்து லைட்டா வந்து ஓபன் பண்ணுவாங்களாம். கண்களுக்கு மேல ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். இந்த மாசத்துல குழந்தைக்கு விக்கல் வர்றதுக்கும் வந்து வாய்ப்பு நிறைய இருக்குமா. 7வது மாசத்துல குழந்தையோட தோலுக்கு கீழே சதை வளர ஆரம்பிச்சிடும். 12 இன்ச்சு நீளமும் 1ல இருந்து 1.5 கிலோ வெயிட்டும் குழந்தை வந்து இருக்கும். இந்த மாசம் குழந்தையால நல்லா பார்க்க முடியும், லிசன் பண்ண முடியுமா, எல்லாமே வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தாய் சாப்பிட்ற உணவை டேஸ்ட் கூட பார்க்க முடியுமா. இந்த மாசம் குழந்தையோட நரம்பு முழுமையா வளர்ந்துருக்குங்க. 8வது மாசத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை வந்து 12 இன்ச்சு நீளமும் 2.300 கிராம் வெயிட் வந்து இருக்கும். லங்ஸ், பிரைனு, இது தவிர மற்ற எல்லா பாகங்களுமே நல்லா வளர்ந்துட்டு வரும். 9வது மாசத்துல லங்ஸ் முழுமையா வளர்ந்துருக்கும். எதுக்காக நம்ம வந்து முன்னாடியே வந்துட்டு டெலிவரி பெயின் வந்துடக்கூடாது அப்படின்னு பயப்படுறோம் அப்படின்னா, குறைப்பிரசவம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த லங்ஸும் சரி பிரைன்ஸும் சரி அவ்வளோ வந்து வளர்ந்துருக்கு, அது முழுமையான வளர்ச்சி அடையாது. அதனாலதான் கிட்டத்தட்ட என்ன சொல்றது 9 மாதம் வரைக்கும் குழந்தை வந்துட்டு கர்ப்பப்பைக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ 18ல இருந்து 21 இன்ச்சு நீளமும் 2 கிலோ 700 கிராம் இந்த மாதிரி இருந்து 3ல இருந்து 700 கிலோ வரைக்கும் இந்த குழந்தையோட வெயிட் வந்து இருக்குங்க. இந்த மாசம் 37வது வாரத்துல இருந்து 40வது வாரம் வரைக்கும் குழந்தை எப்ப வேணாலும் பிறக்கலாம். ஸோ இது ரொம்ப 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 ஹெல்த்தியான பேபி அப்படின்னு சொல்றாங்க. அந்த 37வது வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்துட்டு குறைப்பிரசவம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஃபால்ட் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. லங்ஸ் வந்து நல்லா உறுப்புகள் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், அதுக்காக தான். அண்ட் குழந்தையோட உடம்புல இருக்கிற அந்த முடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னா நீங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இல்ல டெலிவரி ஆக போகுது அப்படின்னா, இப்போ கன்சீவா இருக்கீங்க, பிரெக்னன்சி அந்த டைம்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, ஓகே இதெல்லாம் வந்து இந்த டைம்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் சிங்க பெண்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியா வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி நல்ல தைரியமா இருந்து எப்போ தெரியுமா நீங்க சிங்க பெண்கள் நிரூபிக்கணும், லைக் அந்த டெலிவரி டைம்ல தாங்க. ஸோ எல்லாருக்காகவுமே வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். குழந்தையோட ஒவ்வொரு அசைவையும் அனுபவா ரசிச்சு பழகுங்க, உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியும் சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.